ஏற்படுத்துவதற்கு இந்த கதைகள் வல்லவை என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்து வைத்ததன் காரணமாக சில மனிதர்களை, முழு மனித சமூகத்தையும் வழிநடாத்துவதற்காக கதைகளை கூறி புரிய வைத்தல் என்கின்ற இந்த தஅவா அணுகுமுறையை அல் குர்ஆன் நெடுகிலும் எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. கதைகளை கூறுவதில் அல் குர்ஆன் கவனம் செலுத்துகின்றது. அல் குர்ஆனின் சூரா ஆராஃபின் 176வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கருன், நபியே சமூகத்தாருக்கு அவர்களுக்கு நீங்கள் ஃபக்ஸுஸ், ஒரு ஏவலாக நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். ஃபக்ஸுஸ், நீங்கள் கதையாக சொல்லுங்கள், படிப்பினைக்காக நடந்த வரலாறுகளை சொல்லுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கருன், அவர்கள் கேட்கின்ற அந்த கதைகளின் மூலமாக அவர்கள் சிந்திக்கக்கூடும், அவர்கள் யோசிக்கக்கூடும், புரிந்து கொள்ளக்கூடும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த சொல்லாடலை பொறுத்தவரையில் லஅல்லஹும் யதஃபக்கருன், அவர்கள் சிந்திக்க கூடும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே தவிர நிச்சயமாக கதைகள் கேட்பதன் ஊடாக அவர்கள் சாலிஹீன்களாக, வல்லவர்களாக, நல்லவர்களாக மாறி விடுவார்கள் என்பதற்கல்ல. மாறாக இந்த கதைகள் கூறுதல் என்ற இந்த விடயம் தஅவாவின் பல வழிமுறைகளில் ஒரு வழிமுறையாகவே அல் குர்ஆன் கணிக்கின்றது என்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். மாறாக கதைகள் மாத்திரம்தான் தஅவாவின் அணுகுமுறை என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா லஅல்லஹும், மாறக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா பாவித்திருக்க மாட்டான். அப்படியாயின் தஅவாவின் பல அணுகுமுறைகளில் இந்த கதைகள் கூறல் என்பது ஒரு அணுகுமுறை என்பதனை நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆன் கூறும் கதைகளின் தனித்துவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அனைத்துமே சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மையான கதைகள். நாங்கள் இந்த உலகத்தில் செவியேற்கின்ற பாடசாலை பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற கதைகள், பல பன்னூலாசிரியர்கள் இயற்றுகின்ற எழுதுகின்ற கவிதைகள், கதைகள், பெரும் பெரும் காப்பியங்கள் சில போது நடந்தவைகளாகவும் பல போது நடக்காதவைகளாகவும் தான் காணப்படுகின்றன. ஆனால் அல் குர்ஆனிய கதைகள் அவ்வாறல்ல. அல் குர்ஆனிய கதைகள் தனித்துவம் வாய்ந்தவை, அனைத்துமே சந்தேகத்திற்கிடமின்றி வரலாற்றில் இடம்பெற்றவை. இதற்கு பல போது வரலாற்று சான்றுகளை எங்களுக்கு பார்க்கலாம், ஆனால் சில போது வரலாற்று சான்றுகளை எங்களால் காண முடியாதுள்ளது. உதாரணத்துக்கு குகைவாசிகளின் சம்பவங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம், அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் வரலாற்று தடயங்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் பல வரலாற்று தடயங்களை இந்த கடந்து வந்த வரலாறுகள் நிரூபித்திருக்கின்றது. அதே போன்று கதைகளில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற போது நல்ல கதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இதில் முழு மனித சமூகத்திற்கும் பிரயோசனமானவைகள் தான் இந்த அல் குர்ஆனிய கதைகளிலே புதிந்திருக்கின்றது. அவைகள் உள்ளங்களை, செயற்பாடுகளை, பண்பாடுகளை சீர் செய்வதில் மிக பெரும் தாக்கம் செலுத்த வல்லவைகளாக அல் குர்ஆனிய கதைகள் காணப்படுகின்றன. அல் குர்ஆன் கூறும் கதைகளில் முக்கிய கூறுகளாக எங்களுக்கு 4 விடயங்களை அடையாளப்படுத்த முடியும். முதலாவதாக அந்த கதைகளின் வடிவமும் உள்ளடக்கமும். ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட சில அல் குர்ஆனிய வசனங்கள் அந்த சம்பவத்தின் பின்னணியை விளக்கும். சில போது அந்த வரலாற்று பின்னணியின் மேலதிக தகவல்கள் ஹதீஸ்களிலே காணப்படும் தஃசீர்களை, அல் குர்ஆனிய விரிவுரைகளை எங்களுக்கு படிக்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சிலர் போன்ற வசன நடைகளையும் சொல்லாடல்களையும் அல் குர்ஆன் பொதுப்படகையாகவும் பெயர் குறிப்பிட்டும் பயன்படுத்துகின்ற காட்சிகளை, ஆயத்துக்களை எங்களுக்கு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பெயர் குறிப்பிட்டு அல் குர்ஆன் பலருடைய வரலாறுகளை அல் குர்ஆன் கூறுகின்றது என்பதனை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற தேவைப்பாடு உங்களுக்கு இல்லை. அதே போன்று அல் குர்ஆனிய வரலாறுகள் அனைத்தும்
ரத்தின சுருக்கமாகவே அமைந்து காணப்படுகின்றது. இப்போது அல் குர்ஆன் வரலாறுகளையும் கதைகளையும் கூறும் நோக்கங்களை எங்களுக்கு இவ்வாறு வகைப்படுத்தலாம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தையும் நபியவர்களை பின்பற்றிய முஃமின்களது உள்ளத்தையும் திடப்படுத்துவதற்காக வேண்டி, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா கதைகளை சொல்லுகின்றான். சூரா ஹூதின் 120வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல், நாங்கள் உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களுடைய கதைகளை எல்லாம் கூறுவதன் நோக்கம் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், நபியே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக, உங்களுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டு விடக்கூடாது, தஅவாவில் பின்னின்று விடக்கூடாது என்பதற்காகவே முன் சென்ற நபிமார்களுடைய கதைகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆன் பேசுகின்றது. அப்படியாயின் தஅவா களத்தில் நபி அவர்கள் எதிர்நோக்கிய பல பிரச்சனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, முன் சென்ற அனைத்து நபிமார்களும் அந்த இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான். எனவே அல் குர்ஆன் கதை சொல்லும் நோக்கங்களில் முதலாவது நோக்கம் தூதை, ரிசாலாவை, தூதுத்துவத்தை, வஹியை சுமக்கின்ற நபி அவர்களுக்கு அது பாரமாகிவிடக்கூடாது. உள்ளம் சோர்ந்து போகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் எனக்கு மாத்திரமல்ல, இந்த தூய பணியில் அல்லாஹுவால் பணியமர்த்தப்படுகின்ற அனைவரும் இவ்வாறான இன்னல்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் உள்ளாக வேண்டும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே அல் குர்ஆன் கதைகளை கூறுவதன் முதலாவது நோக்கம் அந்த தூதுத்துவத்தை, அல் குர்ஆனை சுமக்கின்ற, வஹியை சுமக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடமான உறுதி பூண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்களை பின்பற்றுகின்ற சமூகத்திற்கு வருகின்ற ஹக்கை சுமந்தவர்கள் என்பதனால் வருகின்ற அனைத்து துன்பங்களையும் தாங்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு முன் சென்றோரின் கதைகளை கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, முன் சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அனைத்து நபிமார்களுடைய வரலாறுகளும் எங்களுக்கு தெரியும். வரலாறுகள் சொல்லுவது நோக்கம் அல்ல, ஆனால் அந்த வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுவதன் நோக்கம் கடைசி தூதுத்துவத்தை சுமந்தவருடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று கதைகள் கூறுவதன் முதலாவது நோக்கம் இவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. அதே போன்று சூரத்துல் அன்ஆமின் 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலகத் குஸிபத் ருசுலுன் மின் கப்லிக், நபியே உங்களுக்கு முன் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ருசுலுன் ஒரு நபி அல்ல, நபிமார்கள், குஸிபத் தன் சமூகத்தால் பொய்ப்பிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய தூதுத்துவத்தை அந்த சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபஸபரு அலா மா குஸிபு, அந்த சமூகத்தவர்கள் அந்த நபிமார்களை பொய்ப்பித்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஃபஸபரு, அந்த நபிமார்கள் அழகிய முறையில் பொறுமை காத்தார்கள். வஊது, அது மாத்திரமல்ல, அந்த சமூகத்தினர் குறித்த நபிமார்களை இன்னல்களுக்கும் தொல்லைகளுக்கும் உட்படுத்தினார்கள், துன்பங்களை கொடுத்தார்கள், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொடுத்தார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, எங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கின்ற வெற்றி அவர்களுக்கு போய் சேருகின்ற வரைக்கும் அந்த நபிமார்கள் அந்த சுமைகளை தாங்கிக் கொண்டார்கள், சங்கடங்களை தாங்கிக் கொண்டார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தை சுமக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் அல்லாஹ் தஆலா இதே நிலைப்பாடை தான் வைத்திருக்கின்றார். அப்படியாயின் கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் வருகின்ற சந்திக்கின்ற மிக பாரிய அளவில் சந்திக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் தூதுத்துவத்தையும் அந்த தூதுத்துவத்தின் செய்தியையும் சுமந்தவர்கள் தான்.
மக்கள் மயப்படுத்துகின்றவர்கள். எனவே இந்த பாதையில் யாரெல்லாம் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இதே நிலைதான். அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை ஒன்று மாத்திரம்தான் என்பதை அல் குர்ஆன் ஆணித்தரமாக இந்த கதைகளின் மூலம் எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகின்றது. அல் குர்ஆன் கதைகள் கூறுவதன் இரண்டாவது நோக்கம்தான் நபியவர்களின் நுபுவத்தை, நபித்துவத்தை உண்மைப்படுத்தலும் அந்த தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தலும். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நுபுவத்தை எங்களுக்கு இருவகையாக வகைப்படுத்தலாம். அவருடைய தஅவா பணியை இருவகையாக வகைப்படுத்தலாம். முதலாவது தஅவா அஸ்ஸிர்ரியா என்று சொல்லுகின்ற சீக்ரெட் காலிங் ஆஃப் அல்லாஹ், காலிங் டு அல்லாஹ், அல்லது மறைமுகமான அழைப்பு பணி. இரண்டாவது பகுதியாக அத்தஅவா அல் ஜஹ்ரியா, வெளிரங்கமான வெளிப்படையான அழைப்பு பணி என்று எங்களுக்கு வகைப்படுத்த முடியும். இந்த இரு பகுதிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை அனுபவித்தார்கள். எனவே இந்த நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான தேவைப்பாடு காணப்பட்டது. இதன் காரணமாக அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தை, நபித்துவத்தை உண்மைப்படுத்தி உறுதிப்படுத்தியது. நபிமார்களுடைய மன்ஹஜ், இந்த சத்திய தூதை மக்கள் மயப்படுத்துகின்ற போது அவர்களிடம் ஒரு மன்ஹஜ் காணப்பட்டது. மன்ஹஜ் என்று சொல்லுகின்ற போது தமிழில் அதனை கோட்பாடு என்று கூறலாம். எனவே அந்த வகையில் அனைத்து நபிமார்களுடைய அகீதா ரீதியான மன்ஹஜ், கோட்பாடும் ஒரே கோட்பாடாக காணப்பட்டது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவமும் சவால்களும் ஒரு புதிய விடயமாக இருக்கவில்லை. காரணம், நபி அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் அந்த சவால்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கியவர்களாக காணப்பட்டார்கள். இதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் 46வது அத்தியாயம் 9வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான், குல் மா குன்து பித்அன் மினர் ருசுல், நபியே நீங்கள் கூறுங்கள், மா குன்து பித்அன் மினர் ருசுல், நபிமார்களில் முதலாவது நபியாக, நபிமார்களில் ஒரு புதிய நபியாக நான் இல்லை. காரணம், எனக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்து சென்றார்கள். இந்த பித்அன் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சொல் பித்ஆ, நூதனம், அனுஷ்டானம், புதிய விடயம், இல்லாத ஒன்று உருவாகின்றது என்று சொன்னால் அதற்கு நாங்கள் புதியது பித்ஆ என்று சொல்லுவோம். எனவே தான் அல் குர்ஆன் அதே வசனத்தை இங்கே பாவித்திருக்கின்றது. குல் மா குன்து பித்அன் மினர் ருசுல், நபிமார்கள்ல புதிய ஒரு நபியாக நான் இல்லை, நான் ஒரு புதிய நபி இல்லை. வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன விதித்து வைத்திருக்கின்றான் என்று எங்களுக்கு தெரியாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, அல்லாஹ் தஆலா எனக்கு வஹியாக அறிவித்ததைத்தான் நான் பின்பற்றுகின்றேன். வமா அன இல்லா நதீருன் முபீன், நிச்சயமாக நானோ அச்சமூட்டி பாவங்களையும் நரகத்திற்கு செல்கின்ற காரணிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக நான் இருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நபி அவர்களுடைய நுபுவத்தை உறுதிப்படுத்தி, அவர் புதிய ஒரு நபி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஒரு நபி என்று அவருடைய நுபுவத்தை, நபித்துவத்தை உறுதிப்படுத்தி இறக்கிய வசனங்களை எங்களுக்கு காண முடிகின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இறைவேதத்தில் முன்னைய சமுதாயங்களின் தகவல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றது. முன்னைய சமூகங்கள் என்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கிய இடம் பிடிக்கின்ற ஒரு வரலாற்று பகுதி தான் அழிக்கப்பட்ட சமூகங்கள் அல்லது மாய்ந்து மறைந்து போன சமூகங்கள், முன்னைய சமூகங்களுடைய வரலாறுகள். அன்பார்ந்த
சகோதர சகோதரிகளே, இப்படி மறைந்து போன சமூகங்களுடைய வரலாறுகளை கூறுவதற்கு அல் குர்ஆனுக்கு என்னதான் தேவை இருக்கின்றது? ஒரு உயரிய நோக்கத்தை, பெரியோரு மக்சதை அல்லாஹு தஆலா அதில் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற போது, தில்க மின் அன்பாஇல் கைபி நூஹீஹா இலைக மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். நபியே, உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும். நாம் இதனை உமக்கு வஹீ மூலம் அறிவித்தோம். நீங்கள் அல்லது உங்களுடைய கூட்டத்தினர் இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் பொறுமையை கைக்கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு, இறை பிரஜையுடையவர்களுக்கு, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா ஒரு சுபசோபனமாக அல்லாஹு தஆலா இந்த செய்தியை கூறி காண்பிக்கின்றான். அதே போன்று அல் குர்ஆன் கதைகள் கூறுவதன் மூன்றாவது நோக்கமாக அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை பின்பற்றவும் அவற்றை புறக்கணிக்காது இருப்பதற்குமான வரலாற்று ரீதியான பாடங்களை இந்த முன்னைய சமூகங்களுடைய வரலாறுகளை அல் குர்ஆன் எங்களுக்கு கதைகளாக கூறிக்கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அலம் யஅதிகும் நபஉல் லதீன மின் கப்லிஹிம் கௌமி நூஹின் வ ஆதின் வ தமூத வ கௌமி இப்ராஹீம வ அஸ்ஹாபி மத்யன வல் முஅ்தஃபிகாத் அத்தத்ஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி ஃபமா கான அல்லாஹு லியظ்லிமஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். அவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், ஆத் சமூதுடைய சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், மதியன் வாசிகள் தலைகீழாக புரண்டு போன வரலாறு, இப்படியான வரலாறு அவர்களிடம் வரவில்லையா? அதாவது அழிக்கப்பட்ட சமூகத்தாருடைய வரலாறுகள் உங்களுடைய செவிப்புலன்களை வந்தடையவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அதற்கு ஒரு துல்லியமான காரணம் இருக்கின்றது. அழிக்கப்பட்ட சமூகங்களுடைய வரலாறுகள் பெரும் பாவங்களை செய்தவர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முழு சமூகத்துக்கும் படிப்பினையாக சில நபர்களை, சில சமுதாயங்களை அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்றார். அதனை கதைகளாகவும் அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இன்று வாழக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ராம்சீஸ் ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹு தஆலா நான் நாளை மறுமை வரைக்கும் பாதுகாப்பேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வாக்குறுதி கொடுத்து அந்த உதாரணத்தை நாங்கள் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் எகிப்துக்கு சென்றால் அதனை பார்க்க கூடியதாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஃபிரௌன் செய்த தவறு என்ன? அல் குர்ஆனிய வசனங்களை புரட்டி பார்த்தால் ஃபிரௌன் பெருமை அடிக்கக்கூடியவனாக, வான ரப்புக்குமுல் ஆலா, உங்களோட இறைவன்கள்ல பெரிய இறைவன் நான் தான் என்று பெருமை அடிக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வின் இடத்தில் அவனை வைக்கக்கூடியவனாக அவன் இருந்தான். அவனுடைய முடிவு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா அவனுடைய முடிவை அவ்வாறு ஆக்கி அதனை இந்த உலகத்திற்கு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இவ்வாறு அழிக்கப்பட்ட சமூகங்களின் வரலாறுகள் ஏராளம். அதே போன்றுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்தான். கல்லு மலையை இறக்கி அல்லாஹு தஆலா அழித்தான். அந்த வரலாற்றை அல் குர்ஆன் அழகாக பிரஸ்தாபிக்கின்றது. அல் குர்ஆன் அவர்களை பற்றி கூறுகின்ற போது, இன்னக்கும் லதூனர் ரிஜால ஷஹ்வதன் மின் தூனின் நிசா, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இயற்கையாக வைத்திருக்கின்ற உடலியல் தேவையை
ஆண்கள் பெண்களோடும் பெண்கள் ஆண்களோடும் வைத்திருக்க வேண்டிய உடலியல் தேவையை அவர்கள் லதூனர் ரிஜால் ஆண்களும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். முடிவு அழிவு. காரணம் அவ்வளவு பாரதூரமான ஒரு செயற்பாடு. அல் குர்ஆன் இதனை கதையாக கூறுகின்றது. இஸ்லாமிய வரலாறு இதனை அளிக்கப்பட்ட சமூகங்களின் வரலாற்றில் சேர்க்கின்றது. இன்று அதே செயற்பாட்டை நவநாகரீக லேபல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி சமூக அங்கீகாரம் வழங்கி உலக பொது அமைப்புகள் கேக் வெட்டி கொண்டாடுகின்ற ஒரு உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்ஜிபிடி, ஹோமோசெக்சுவல், இன்னும் பல அநாகரிகங்களை, பழைய ஜாஹிலியத்துகளை நவீன சாயம் பூசி சமூகமயப்படுத்துகின்ற, கச்சிதமாக சமூகமயப்படுத்துகின்ற வேலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எல்ஜிபிடியுடைய ஒரு லோகோ இருக்கின்றது. வானவில் கலரிலான, வானவில் நிறங்களினாலான ரெயின்போ கலர்ஸ், 7 அல்லது 8 நிறங்களை கொண்ட ரெயின்போ கலர்ஸிலான லோகோ தான் அந்த எல்ஜிபிடி, அந்த சொசைட்டியுடைய, அவர்களுடைய அமைப்பின், சமூகத்தின் லோகோ, உத்தியோகபூர்வ லோகோ. அன்பார்ந்தவர்களே, துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், அது எங்களுடைய கைகளிலும் தவளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எப்படி? நாங்கள் கொடிபிடிக்க மாட்டோம், ஆனால் எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளின் பேக் கவர்ஸாக, எங்களுடைய கீடெக்ஸாக, சில நேரம் எங்களுடைய வீட்டு கலண்டர்களாக, எங்களுடைய பாதணிகளாக, ஏன் பாடசாலை பேக்ஸுகளாக எங்களுடைய கைகளில் தவழுகின்ற ஒரு துரதிர்ஷ்டவசத்தை நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் தேடி அறிந்து அவர்களுடைய அந்த நாசகார செயலுக்கு நாங்கள் இலவசமான விளம்பரம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. இதனை அல் குர்ஆன் கண்டிக்கின்றது. அல்லாஹு தஆலா இதன் காரணமாக ஒரு சமூகத்தை அளித்தார். லேசான ஒரு விடயம் அல்ல. நாகரிகம் என்ற பெயரில் பல அமைப்புகள், இலங்கையிலும் கூட அதனை ஒரு வருடத்துக்கு முன்னால் ஆரம்பித்து இப்போது வருடா வருடம் விழா கொண்டாடுகின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான காட்சியை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இலேசான ஒரு விடயம் அல்ல. இருவர் விரும்பினால் என்ன, எமக்கு என்ன என்று போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அல் குர்ஆன் இதே காரணத்தினால் ஒரு சமூகத்தை அளித்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் என்பதனை அல் குர்ஆனிய கதைகளையும் வரலாறுகளையும் படிக்கின்ற போது எங்களுக்கு துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டுகின்றது. அதே போன்று மனிதர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் கதைகள், நல்ல கெட்ட செய்திகளின் பிரதிபலன்கள், இறை மறுப்பாளர்கள் பற்றி அல்லாஹ்வின் வேதவாக்கு மற்றும் அவர்களை புண்படுத்தாதிருத்தல் சம்பந்தமாகவும் சில கதைகளும் அல் குர்ஆனிய வசனங்களும் பேசுகின்றது. அதாவது ஒரு இறை மறுப்பாளனிடம் நாங்கள் எவ்வாறு பேச வேண்டும், இறை மறுப்பாளனிடம் சத்தியத்தை எத்தி வைக்கின்ற போது எங்களுடைய பண்பாடுகள், அஹ்லாக்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் அல் குர்ஆன் கூறுகின்றது. அல் குர்ஆன் இவ்வாறு பிரஸ்தாபிக்கின்றது. வலா யஸாலுல் லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்துன் அவ் தஹுல்லு கரீபன் மின் தாரிஹிம் ஹத்தா யஅதிய வஅதுல்லாஹி இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். நிராகரிப்போரை, காஃபிர்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீய செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு வந்தடைந்து கொண்டே இருக்கும். காஃபிர்களுக்கு எப்போதும் ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும், அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாக வேணும் அக்கேடு வந்து உங்கள் வெற்றி குறித்து அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறியே தீரும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா
தன்னுடைய வாக்குறுதி மீறாதவன் என்று அல் குர்ஆன் பிரஸ்தாபிக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறை நிராகரிப்பாளர்களுக்குடைய தண்டனைகளை அவர்களுக்கு எது போய் சேர வேண்டுமோ அதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். ஆனால் நாங்கள் தஅவா பணி என்று வருகின்ற போது அவர்களோடு நளினமாக பேச வேண்டும். அல் குர்ஆன் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றது, வ இன் குன்த கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக். நீங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டு சமூகம் விரண்டோடி விடும். உங்களுடைய கதையை, உங்களுடைய வழிகாட்டல்களை, உங்களுடைய தஅவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நல்ல விடயங்களை பிறருக்கு எத்தி வைக்கின்ற போதும் பணிவான, கனிவான, அழகான வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு அல் குர்ஆனும் அல் குர்ஆனிய சம்பவங்களும் கதைகளும் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லி காட்டுகின்றது. அல் குர்ஆன் கதைகள் கூறுவதன் 4வது நோக்கமாக தூய்மையான அகீதாவை நிலைநிறுத்தி பாத்திலான, தீய, தவறான, வழிகேடான, அசத்தியமான வழி தவறியவர்கள் யார் என்பதை தோலுரித்து காட்டுவதோடு அதை எதிர்த்து போராடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று எங்களுடைய சமூகம் எவ்வாறு பழகி இருக்கின்றது என்று சொன்னால், நல்ல விடயங்களை சொல்லுகின்றார்கள் என்றால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்வார்கள், நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் தீயவைகளை தடுக்கின்ற போது அல் குர்ஆன் 2ஐயும் எங்களுக்கு சொல்லுகின்றது. நல்லவைகளை ஏவ வேண்டும், தீயவைகளை நாங்கள் தடுக்க வேண்டும். ஆனால் இன்று நல்லவைகளை ஏவுகின்ற போது கிரெடிட் கிடைக்கின்றது, தீயவைகளை ஏவுகின்ற போது கெட்டவர்களாக மாறிவிடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். அதே போன்று துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், எங்களுடைய சமூகத்தின் அழைப்பாளர்கள், இஸ்லாமிய பேச்சாளர்கள், கல்வியலாளர்கள் நல்லவைகளை மாத்திரம் ஏவக்கூடியவர்களாக, சமூகத்தில் ஏற்கனவே இருக்கின்ற இபாதத்துக்களை இன்னும் உற்சாகமூட்டக்கூடியவர்களாக, நல்லவைகளை செய்யுங்கள், பொது விடயங்களை செய்யுங்கள், சிரமதானம் செய்யுங்கள், சலாம் சொல்லுங்கள், சகோதரத்துவத்தை பேணுங்கள் போன்ற விடயங்களோடு மாத்திரம் இஸ்லாத்தை சுருக்கிக் கொள்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அவைகளை செய்ய வேண்டும் அல் குர்ஆன் பணிக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் தீயவைகளை தடுக்கின்ற சமூகமாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அல் குர்ஆனிய கட்டளை, வஹ்யின் வார்த்தை இவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவைகளை எங்களுக்கு காண முடியாத ஒரு விடயமாகவே இன்று நாங்கள் மாறியிருக்கின்றோம். தீயவைகளை தடுப்பதில்லை, சுன்னாக்களை சொல்லுகின்றோம், ஆர்வமூட்டுகின்றோம், இல்லாத சுன்னாக்களையும் சுன்னா என்று செய்கின்றோம். ஆனால் சுன்னாவின் பெயரில் செய்கின்ற பித்ஆக்களை, அனாச்சாரங்களை, குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விடயங்களை நாங்கள் கண்டும் காணாததுமாக இருக்கின்றோம். காரணம் சமூக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் தீய விடயங்களை கண்டால் அதனை நாங்கள் தடுக்க வேண்டும். சமூகத்தை விட்டு களையப்பட வேண்டிய தீய செயற்பாடுகள், பித்ஆக்கள், ஷிர்க்குகள், குஃபுர் சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அல் குர்ஆனிய கதைகளை படிக்கின்ற போது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பணியைத்தான் அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். வெறுமனே அவர்கள் நல்ல விடயங்களை ஏவியிருந்தால், சிரமதானம் செய்யுங்கள், சலாத்தை பரப்புங்கள், சதக்கா செய்யுங்கள், சிரித்த முகத்துடன் உங்களுடைய சகோதரனை சகோதரியை சந்தியுங்கள் என்று சொல்லியிருந்தால் எந்த நபிமார்களுக்கும் எந்த சவால்களும் எதிர்ப்புகளும் வந்திருக்காது. அவர்களுக்கு எதிர்ப்புகளும் சவால்களும் வந்ததெல்லாம் அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், என்னை பின்பற்றுங்கள், சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று எடுத்து கூறிய போதுதான் சவால்கள் வந்ததாக அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக கூறி காண்பிக்கின்றது. கதைகளையும் நிகழ்வுகளையும் அல் குர்ஆன் எமக்கு வரலாறுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது, எங்களுக்கு
பார்க்க முடிகின்றது. அல் குர்ஆனின் ஒரு ஆயத், ஒரு வசனம் இவ்வாறு கூறுகின்றது: وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا غَيْرُهُ أَفَلَا تَتَّقُونَ. ஆத் கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோம். ஆத் கூட்டத்துக்கு அவங்கட சகோதரன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்த நபியாக அனுப்பி வச்சான் அல்லாஹு தஆலா. அவர் அந்த சமூகத்திடம் போய், எனது சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி நடக்க வேண்டாமா என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள். தண்ட சமூகத்திலிருந்து ஒருவரை அல்லாஹு தஆலா நபியாக தேர்வு செய்து அனுப்பி, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், நான் அல்லாஹ்வின் இறை தூதர் என்று சொன்னபோது அந்த சமூகம் அவர்களை மறுத்தது. எப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சமூகம் என்பதனை எங்களால் கற்பனைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை பற்றி அல்லாஹு தஆலா கூறும் போது, وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ وَلَا تَنْقُصُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ إِنِّي أَرَاكُمْ بِخَيْرٍ وَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ مُحِيطٍ. மதியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நாம் இறை தூதராக அனுப்பி வைத்தோம். அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதே சமூகத்திலிருந்து தான் நபியாக தேர்வு செய்யப்பட்டாங்க. அவர்களிடம் அந்த நபி சென்று, என் சமூகத்தாரே, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, அளவை நிறுவையில் நீங்கள் நிறுக்கின்ற போது அளவை நிறுவையில் நீங்கள் குறை செய்து விடாதீர்கள், களவு செய்து விடாதீர்கள், நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை இப்போது நான் காண்கின்றேன். ஆனால் அளவை நிறுவையில் நீங்கள் மோசம் செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை ஒரு நாள் உங்களை வந்தடையும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று மதியன் வாசிகளுக்கு தூதராக அனுப்பப்பட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற வரலாற்றை அல் குர்ஆன் இங்கு பிரஸ்தாபிக்கின்றது. அப்படி என்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு காணப்பட்ட மிக பெரும் சவால், அவர்களுடைய சமூகம் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே அளவை நிறுவையில் மோசடி செய்வதென்பது ஒரு சின்ன ஒரு விடயமல்ல என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதோடு, இறுதியாக அல் குர்ஆன் கதைகள் சொல்வதன் நோக்கமாக தனி மனித மற்றும் மனித குழுக்களின் குழுக்களின் பண்பாட்டு ரீதியான மாற்றத்திற்காக, ஒரு நல்ல மாற்றத்திற்காக அல் குர்ஆன் கதைகளை சொல்லுகின்றது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஓரினை சேர்க்கைக்கு எதிரான போராட்டத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த பண்பாட்டு சீர்திருத்தத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இப்படி நிறைய நபிமார்கள் அவர்களுடைய சமூகத்தில் காணப்பட்ட பாவ காரியங்களை களைந்துவிட்டு ஒரு தனி மனித சமூக மாற்றத்திற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகளை அல் குர்ஆன் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. ஆனால் நாங்களோ அவைகளை படிக்க தவறிவிட்டோம். சினிமாக்களிலும் சீரியல்களிலும் இந்தியன் வரலாறுகளிலும் நாங்கள் மூழ்கி போய்விட்டோமே தவிர அல் குர்ஆனிய வரலாறுகளையும் கதைகளையும் நாங்கள் மறந்துவிட்டோம் அல்லது ஒதுக்கிவிட்டோம் என்றுதான் கூற வேண்டும். இப்படி பல நோக்கங்களுக்காக அல் குர்ஆன் கதைகளை எமக்கு பாடமாக கூறுகின்றது. இறுதியாக அவைகளை மீட்டி பார்த்தால், இறை தூதரை உறுதிப்படுத்துவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரமே என்பதனை மீண்டும் மீண்டும் உறுதி செய்வதற்காக அல்லாஹு தஆலா அவ்வப்போது அல் குர்ஆனில் இடைக்கிடையே கதைகளை பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அனைத்து நபிமார்களும் ஒரே அகீதாவின் பக்கமே ஒரே நோக்கத்திற்காக செயற்பட்டார்கள் என்பதனை எடுத்து கூறுகின்றது.
ஷிர்கின் இணை வைத்தலின் விபரீதத்தை எடுத்து காட்டுவதற்காக அந்த ஷிர்கின் மூலம் அளிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் வெற்றி எம்மை நிச்சயமாக வந்தடையும் எனும் உறுதியான ஈமானோடு நாங்கள் எப்போதும் செயலாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவ்வப்போது அல் குர்ஆனிய கதைகளை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான். முன்னைய நபிமார்களின் அழகிய முன்மாதிரிகளை பாடமாக நாங்கள் எடுத்து அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனில் கதைகள் கூறப்படுகின்றது. நல்ல பண்பாடுகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல பண்பாடுகளையும் தீய பண்பாடுகளையும் அல் குர்ஆன் எமக்கு அழகாக வேறுபடுத்தி காட்டுகின்றது. அதே போன்று பேச்சொழுக்கம், எவ்வாறு தஅவா செய்ய வேண்டும், வழி தவறியோரின் நோயை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை எவ்வாறு நாங்கள் சரியான முறையில் மேற்கொள்வது போன்ற விடயங்கள் மாத்திரமல்லாது இன்னொரென்ன பல விடயங்களை அல் குர்ஆன் சிலாகித்து பேசியிருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் கூறுகின்ற கதைகளை படித்து விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.